இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாயாம் திரு அவை அனைத்து புனிதர்களுடைய பெரு விழாவை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறது. சகல புனிதர்களுடைய விழா. எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க நமது திருச்சபையில்? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க? 250. எண்ணில் அடங்காத புனிதர்கள். அருமையாக சொன்னாங்க, எண்ணில் அடங்கா புனிதர்கள். அதைத்தான் நாம் முதல் வாசகத்தில் வாசித்தோம்ல, திருவெளிப்பாடு நூலில் நாம் அருமையாக வாசித்தோம். திருவெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவங்க எல்லா நாடு, மொழி, இனம். புனிதர்களுக்கென்று ஒரு நாடு இருக்கிறதா? இந்த நாட்டில் இருந்தால் புனிதர்களாக முடியும் அப்படின்ட்டு இருக்குதா? இல்லை. இந்த இனத்திலிருந்து தான் புனிதராக மாற முடியும் அப்படின்ட்டு இருக்குதா? இல்லை. இந்த மொழி பேசக்கூடியவங்க, லத்தீன் மொழி பேசக்கூடியவங்க, ஆங்கில மொழி பேசக்கூடியவர்கள், பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவங்க தான் புனிதர்களாக மாற முடியும் அப்படி ஏதாவது இருக்குதா? இல்லை. எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் புனிதராக மாறலாம். எந்த நாட்டை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அவர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அப்போ எண்ணிக்கையில் அடங்காத புனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் பல இடத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து, கடவுளுடைய அரியணைக்கு முன்னால் மோட்சத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாக கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். அப்போ எண்ணில் அடங்காத புனிதர்கள் நமது திருச்சபையில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அப்போ நம்ம 365 புனிதர்களை தான் நாம் நினைவு கூறுகின்றோம், விழா கொண்டாடுகின்றோம். அப்படி தானே? ஒரு சிலரெல்லாம் விட்டுருதோம். அப்போ நமக்கு தெரியாமல் இந்த விடப்பட்ட புனிதர்கள், இன்னும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாமல் புனிதர்களாக வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களாக இருக்கலாம். அந்த புனிதர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு உகந்த தூயவர்களாக வாழ்ந்திருப்பார்கள். எனவே அவர்கள் எல்லாரையுமே நினைத்து ஒரு நாள் நவம்பர் மாதம் 1 தேதி திருவிழா எடுத்து அனைத்து புனிதர்களுடைய விழா கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை கிரகோரி கிபி 837ஆம் ஆண்டிலே பிரகடனப்படுத்தினார். புனிதர் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி புனிதர் அனைவருடைய விழா உலகெங்கும் கொண்டாடப்பட வேண்டும். நாம் எல்லா புனிதர்களையும் நாம் அந்த நாளிலே நினைத்து பார்த்து நாம் அவர்களுக்கு விழா எடுப்போம் என்று அவர் ஆரம்பித்தார். இதனுடைய பின்னணியிலே துவக்க காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது கிபி 153 முதல் நூற்றாண்டிலே நிறைய பேர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு வேத கலாபனை நடக்கிறது. கிறிஸ்தவர்களை வதைக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்போ நிறைய பேர் இயேசுவுக்காக உயிரை சிந்தி மறைசாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போ ஆயர் புனித போலிகார்ப் அவர் மறைசாட்சியாக இறந்து மணிமுடி பெற்றார். அப்போ அவருடைய இறந்த நாளை அந்த வானகத்திலே பிறப்பு நாளாக தொடக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்கள். எப்படி என்றால், அந்த புனிதருடைய எலும்புகளை வைத்து விலை உயர்ந்த மாணிக்க கல்லுக்கு மேலாக, பொன்னை விட தங்கத்தை விட மேலான ஒன்றாக மதித்து அதையெல்லாம், அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்கள் ஒரு புனிதமான ஒரு இடத்திலே வைத்து எல்லாரும் ஒன்றாக கூடி பாடல் பாடி ஜெபம் செய்து அந்த புனிதரனுடைய பிறந்த நாள் விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். அவரிடம் இருந்த நம்பிக்கை, நமக்கு முன் சென்ற இவர்களுடைய வானக பிறப்பு, நாம் அதை நினைவு கூர்ந்து கொண்டாடும் பொழுது நாமும் பின்னால் அவர்களுக்கு பின்னால் சென்று மணிமுடியாக வீர சாட்சிகளாக இயேசுவுக்கு சார்ந்து பெறக்கூடிய வல்லமை பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் முதலாக கொண்டாடினார்கள். இதுதான் இந்த புனிதர்கள் விழா எடுக்கின்றோம், புனிதர்களை நினைவு கூறுவதற்கு ஆணித்தரமான ஒரு முதலிலே வரலாற்று பின்னணியாக இது இருக்கிறது. அதன் பிறகு கிபி 8வது நூற்றாண்டிலே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது, ஒரு பெரிய கலகம் வருகிறது.
நிறைய தப்பறை கொள்கைகள் எல்லாம் வருகிறது. அந்த நேரத்திலே புனிதர்களுடைய உருவங்கள், சுரூபங்கள், இவைகள் சிலை வழிபாடு. சீர்திருத்த சபையார்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அப்ப கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சுரூபங்களை வைத்து வழிபடுவது சிலை வழிபாட்டுக்கு சமமானது. விவிலியத்தின்படி சிலை வழிபாடு அருவருக்கத்தக்கது. ஆண்டவர் அதை கண்டித்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவர்கள் நாம் சிலை வழிபாடு, சுரூபங்கள் வைத்து வழிபடுவது, உருவங்கள் வைத்து வழிபடுவது சிலை வழிபாடு, இது கண்டிக்கத்தக்கது என்று வாதாடினார்கள். எனவே இந்த குழப்பம் அதிகமாக நிலவியது. இந்த குழப்பத்தை உடைத்தெறிய வேண்டுமென்று கிபி 787 ஆண்டிலே நிசேயாவிலே கூடிய 2வது பொதுச் சங்கம் அதுதான் இதற்கு ஒரு முடிவு கட்டியது. இந்த புனிதர்களுடைய உருவங்கள், சுரூபங்கள், இவைகளை உடைத்தெறிய வேண்டும் என்று நின்றவர்கள் ஐக்கனோக்ளாட்டஸ் என்பவர்கள். இது சிலை வழிபாடு என்று சொன்னவர்கள் இந்த குழுவினர். எனவே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பொது சங்கம் அருமையாக சொன்னது, இந்த உருவங்களை, இந்த புனிதர்களை நாம பார்க்கும் பொழுது அவர்களை நினைவு கூறுகிறோம். அவருடைய நற்பண்புகளை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய தூய வாழ்க்கையை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்கள் வானத்திலிருந்து குறித்தவர்கள் அல்ல, நம்மை போல வாழ்ந்தவர்கள். அவர்களாலும் புனித வாழ்க்கை வாழ முடிகிறது என்றால் நம்மளாலும் புனித வாழ்க்கை வாழ முடியும் என்பதை பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு தத்துவத்தை கொடுத்து, ஒரு கருத்தை கொடுத்து, இந்த சுரூபங்கள், உருவங்கள் புனிதரை நினைவுபடுத்துகின்றன. அவர்களுடைய குணநலன்களை நினைவுபடுத்துகின்றன. அவருடைய தூய வாழ்க்கை நினைவுபடுத்துகின்றன. நாமும் அவர்களைப் போல வாழ நமக்கு வழிவகை செய்கிறது என்று அருமையாக கூறி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அதன் பிறகு நிறைய புனிதருடைய விழாக்கள், கொண்டாட்டங்கள் அதிகமாகியது. இந்த நேரத்தில் திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர் அருமையான ஒரு விளக்கம் சொல்லுகிறார். புனிதர்களுக்கு நாம் ஆராதனை கொடுக்க வேண்டுமா, வணக்கம் கொடுக்க வேண்டுமா? வணக்கம். அப்ப கத்தோலிக்க மரபின்படி புனிதர்களுக்கு நாம் காட்டும் வணக்கம் வெறும் மரியாதை மட்டுமல்ல, அல்லது நாம் அவர்களிடம் செலுத்தக்கூடிய ஜபங்கள் வெறும் மன்றாட்டு மட்டுமல்ல, மாறாக அவர்களிடம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞான உறவு, நமக்கும் அவர்களுக்கு இடையேயான ஒரு ஞான உறவு. நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி, நம்முடைய நண்பர்கள் இறந்திருக்கலாம். அப்போ நம்ம அவங்களுடைய உருவங்களை வைத்திருக்கிறோம், அவருடைய புகைப்படங்களை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு சிலை வைக்கிறாங்க. கட்சி தலைவர்கள், இன்னும் மாபெரும் தலைவர்களுக்கு சிலை வைக்கிறாங்க. எதற்காக? அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்கள் பின்பற்றப்பட வேண்டும், அவர்களை நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது அரசியல் பின்னணி, அது வேறு விதத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் நமது புனிதர்களுக்கு இது சிலை என்று சொல்வதை விட இந்த சுரூபம், இவைகளை, அந்த உருவங்களை நாம் நினைத்து வைக்கும் பொழுது நாம் அவர்களுடைய பண்புகளை நினைவு கூறுகிறோம். நம்ம தாத்தா பாட்டி போட்டோ வச்சிருக்கிறோம், உருவங்களை வச்சிருக்கிறோம், அப்படிதானே? சில இடத்துல சில முப்பாட்டன் அவங்களுக்கு சிலையாகவே உருவமாகவே செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, எதுக்காக அவங்களை நினைவு கூறுறாங்க? அவங்களுக்கும் நமக்கு இடையே உள்ள அந்த உறவு, அந்த ஞான உறவு, அவங்ககிட்ட உள்ள நல்ல பழக்கங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்ம தாத்தா பாட்டியை அவங்கள ஃபோட்டோ பார்க்கும் பொழுது, எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு நல்ல, நம்மளால் இது முடியலையே, நம்மளால் முடியும். அப்போ ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, நமது வாழ்வை சீர்படுத்துவதற்கு ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் அவர் சொல்லுகிறார், ஞான உறவு. ஆழ்ந்த புனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது, உருவத்திலோ சுரூபமாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பண்பு நலன்களை நினைவு கூர்ந்து நாம் அவர்களைப் போல தூய வாழ்வாழ ஆசைப்படுகிறோம். அடுத்து அவர்களுக்குள்ள, நமக்கும் அவர்களுக்கு உள்ள ஞான உறவு என்றும் இருக்கிறது. அவர்கள் நமக்கு தந்துள்ள விலை பேராத முன்மாதிரி, எடுத்துக்காட்டு. என்ன, அவர்கள் இப்படி தான் வாழணும், இதனால நமக்கு நன்மை கிடைக்குது. நல்லவங்களா வாழும் பொழுது, தூயவர்களாக வாழும் பொழுது விண்ணகத்தில் நன்மை கிடைக்குது. இங்கே கஷ்டப்பட்டாலும் மண்ணகத்தில் விண்ணக மாட்சி அவர்கள் அடைகிறார்கள். எனவே அதுதான் முன்மாதிரி. அதை பின்பற்றி நாமும் அவர்களோடு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த புனிதம் என்றால் என்ன? எபிரேய மொழியிலே குபதோஸ் என்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு என்ன அர்த்தம்? புனிதர், புனிதம். கிரேக்க மொழியிலே ஆகியோன் என்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது.
அப்படி என்றால் அர்த்தம் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறுபடுத்தப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே, பாழ்பட்ட இந்த தீமையில் நிறைந்த சமூகத்தில் அதிலிருந்து இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தூயவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சரி, புனிதர்கள் அப்படின்னா யார் என்பதற்கு விவிலிய பின்னணி இருக்கிறதா? விவிலியத்தில் எங்காவது புனிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? புனிதர்கள்னா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்ப ஏன் நம்ம புனிதர் வழிபாடு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? பைபிள்ல இருக்கா இல்லையா? புனிதர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் இருக்குதா? அந்த முதல் வாசகத்தில் நம்ம வாசித்தோம்ல, இருக்குது. திருவழிபாடு நூலில் இருக்குது. அதுதான் அதுக்கு பின்பகுதியில் பாருங்க, 7:9 நாம வாசித்தோம். அதன் பின்பகுதி 14, 13, 14 பார்க்கும் பொழுது திருவழிபாடு 7ஆம் அதிகாரம் 13, 14 அவங்க தீமைகள், இந்த உலகத்தில் உள்ள அசுத்தம், அதிலிருந்து தூய்மையாக்கப்பட்டவர்கள். அதனாலதான் வெண்ணிற தொங்கல் ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள், குருத்தோலைகளை பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 13:7. புனிதர்கள்னா யாரு, எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அருமையாக இந்த விவிலியம் நமக்கு புடமிட்டு காட்டுகிறது. முந்தைய நாட்களில் கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன, நற்செய்தியை அறிவித்த இயேசு யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டிய, இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்கள், பவுலடியார், ராயப்பர், நிறைய பேர் போதிக்கிறாங்க, நற்செய்தி அறிவிக்கிறாங்கல்ல, அவங்க தான் முதலிலே புனிதர்களாக இருந்தார்கள். அவர்களை நாம நினைவு கூற வேண்டும். அப்போ புனிதர்களை நாம ஏன் நினைவு கூறோம்? புனிதர்களுக்கு ஏன் விழா கொண்டாடுறோம்? புனிதர்களுக்கு ஏன் இவ்வளவு சிறுபங்கள்லாம் வச்சு பண்றீங்கிறது இங்க தான் இருக்குது. அப்போ அவங்க நம்ம மூதாதையர்கள், அவங்க தான் இயேசுவை சொல்லி தந்தவர்கள், அவர்கள் தான் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், அவர்கள் தான் நற்செய்தியை அறிவித்தவர்கள். அப்ப அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய வாழ்விலே உள்ள நல்ல பண்புகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த நிலையை நாம எண்ணி பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நமக்கு தெரியும், ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் சோதனை இருக்கும், பாவ நாட்டம் இருக்கும். இந்த காலத்துல இணையதளம் இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோதனையில் இருந்துச்சு. ஆனா அதையும் அவர்கள் தாண்டினார்கள். அப்போ தாண்டி எவர் தூயவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த நிலையை நாம் எண்ணி பார்த்து நீங்களும் நாமும் அவர்களை போல நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். நம்பிக்கை உடையவர்களாக நாம இருக்க வேண்டும். புனிதர்கள் அப்படின்னா யார் என்பதற்கு அருமையாக இந்த எபிரேயர் 13:7 சிறப்பாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து இந்த புனிதர்கள் தூயவர்கள், அப்படிதானே? தூயவர்கள், இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். உரோமையர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். உரோமையர் 8:14. கடவுளுடைய தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் தான் கடவுளுடைய மக்கள். நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம ஏன் புனிதர்களா இல்லை? அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறோம், தூய ஆவியால் நாம ஆட்கொள்ளப்படுகிறோம். அப்ப தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருமே நாம் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு அதுதான் ஒரு அளவுகோல், நமக்கு அதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன். ஒரு தேர்வில் ஒரு வேலை பார்ப்பதற்கு நிறைய இடங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுகிறது. என்ன பண்பு, என்ன உனக்கு தகுதி? அப்போ நம்மளுடைய தகுதி என்ன? திருமுழுக்கு தான். திருமுழுக்கில் நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம், அதில் பரிசுத்தாவி பெற்றுட்டோம். அப்போ நாம புனிதர்கள் ஆவதற்கு நாம தகுதி உடையவர்கள். நாம தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலை. அப்போ நமக்கு அந்த தகுதி இதிலே திருமுழுக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். பரிசுத்த ஆவியால் நாம இயக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ மற்ற புனிதர்கள் அதை பயன்படுத்தி கொண்டாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாங்க, நாம பயன்படுத்தலை. அப்போ நாமும் பயன்படுத்தும் பொழுது நாமும் புனிதர்களாக மாறுவோம், கடவுளுடைய மக்களாக நாம் மாறுவோம். அடுத்து புனிதர்கள் பரிந்து பேசுபவர்கள். நாம ஜபம் செய்கின்றோம், அந்த ஜபம் நேரடியாக இயேசுவிடம் சென்று அடைவதற்கு இவர்கள் ஒரு வாய்க்காலாக, இவர்கள் ஒரு பாலமாக இருந்து கொண்டு போய் அங்கு சேர்க்கின்றார்கள். சரிதானே? அப்போ நாம் அந்தோனியார்கிட்ட வேண்டுறோம், மாதாட்ட வேண்டுறோம், ஜபம் செய்கிறோம், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அப்போ அவங்க
எங்க இருக்கிறாங்க? கடவுள் பக்கத்துல இருக்கிறாங்க. ஜீசஸ் பக்கத்துல அங்க மோட்சத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த விண்ணப்பத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். கடவுளுடைய அருகே இருக்கிறார்கள். எனவே நாம் இந்த புனிதர்களிடம் செல்லும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது அவர்கள் அங்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நாம பாவிகள். நாம நேரடியாக ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை செலுத்த முடியாது. நாம எவ்வளவு கொடுமையான பாவிகள். நேரடியாக ஆண்டவர் பக்கத்துல போக முடியாது. அப்போ பக்கத்துல ஏற்கனவே இருக்கின்ற இந்த புனிதர்கள், அன்னை மரியாள், அவங்க தான் முதல்ல இருக்கிறாங்க. அப்படிதானே? முதன்மையான புனிதர் அன்னை மரியாள். எல்லா புனிதர்களுக்கும் மேலான புனிதர் நமது தாய் அன்னை மரியாள். மற்ற புனிதர்களுக்கு வணக்கம், அன்னை மரியாளுக்கு அதிமிக வணக்கம். பாத்தீங்களா? அதிமிக வணக்கம் நமது தாய் அன்னை மரியாளுக்கு. ஏன்னா அவங்க தான் முதல் புனிதர். ஆண்டவரை பின்பற்றிய முதல் பெண் சீடத்தி, ஆண்டவரை தூய வாழ்வு வாழ்ந்த முதல் பெண்மணி அன்னை மரியாள். எனவே புனிதர்களுக்கெல்லாம் தலையான பெயர் பெற்ற புனிதர். அப்போ நம்ம அன்னை மரியாள்கிட்ட ஜெபம் செய்யும் பொழுது அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக போய் சேர்ந்துருது, எளிதாக போய் சேர்ந்துருது. நம்ம திருவெளிப்பாட்டு நூலில் வாசித்த இந்த புனிதர்கள் கடவுளின் அரியணையில் முன்னால் இருக்கிறார்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்மளுடைய ஜெபம் எளிதாக சென்றடைகிறது. அப்போ நமக்காக பரிந்து பேசி நாம ஜெபிக்கிற ஜெபத்தை அவர்கள் ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்லி அதை நமக்கு நிறைவேற்றப்படுகிறது. அடுத்து புனிதர்கள் யார்? அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். அதுதான் நாம் அன்னை மரியாளை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே நிகழட்டும். எனது விருப்பம் வேற, ஆனா ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும். அதே போல மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, துன்ப கிண்ணம் இதை நான் தாங்கணுமா? ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பமா இருந்துச்சுன்னா இந்த துன்ப கிண்ணத்தை நான் தாங்குறேன், பாடுகள் படுறேன், சிலுவையில் அறையப்படுறேன். அப்போ ஒவ்வொரு புனிதர்களும் தங்களுடைய விருப்பம், தங்களுடைய ஆசை இதெல்லாம் துறந்துட்டு கடவுளுடைய ஆசை, கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றியவர்கள். புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், அவர் ஏற்கனவே சொல்வார், பாவிகளில் பெரும் பாவி நான் தான். அவனும் அவளும் புனிதராக மாறும் பொழுது என்னால் ஏன் புனிதராக மாற முடியாது என்று அவருடைய சுய சரிதை அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். அவனும் அவளும் சாதாரண மண்ணுல பிறந்தவங்க தானே, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல பிறந்தவங்க தானே, அவங்களால புனிதர்களாக மாறும் பொழுது ஏன் என்னால் முடியாது என்று நினைத்து அவ்வளவு மோசமான பாவியாக இருந்து மனமாறி புனிதராக மாறியவர்கள். எனவே இந்த ஒவ்வொரு புனிதர்களையும் நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். இன்னும் ஒரு வரலாற்று பின்னணியை நாம் சிந்திப்போம் என்றால், கிபி 608ஆம் ஆண்டு திருத்தந்தை 6ஆம் போனிபாஸ் ரோமை நகரிலே பந்தேயோன் என்கின்ற ஒரு கோவில் இருந்தது. அந்த கோயிலில் அனைத்து கடவுள்களுக்குமான கோயில். அப்போ இவர் என்ன பண்றாரு, அதை உடைச்சிட்டு அந்த கோயிலை இடித்து தள்ளி கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக உயிர் நீர்த்த அந்த புனிதர்கள் அந்த கோயிலாக மாற்றார். அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் புனிதர்களோ அந்த அனைத்து புனிதர்களுடைய ஒரு கோயிலாக முதலிலே மாற்றியவர் அவர். எனவே போலி தெய்வ வழிபாடுகள் மறைந்து உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள் இறைவன், புனிதர்கள்தான் அவர்களை நமக்கு தருபவர்கள் என்ற ஒரு நிலையை வைத்து இந்த ஆலயம் நமக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய அருமையான நாளிலே இந்த புனிதர்களுடைய வாழ்வை சிந்தித்திருக்கிறோம். எனவே இந்த புனிதர்களை பின்பற்றி நாமும் தூய புனித ஜென்ம பாவ மாசு மறுவில்லாமல் உற்பவித்த அந்த அன்னை மரியாள் கருவுற்ற தருணத்திலிருந்தே பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், தூயவளாக வாழ்ந்தார். எனவே அந்த தூயவளினுடைய, அந்த தூய அன்னை மரியாளினுடைய பீடத்திலே நாம் இருக்கிறோம். நாமும் அந்த அன்னை மரியாளை போல, மற்ற புனிதர்களைப் போல தூயவர்களாக பாவ மாசு மறுவின்றி ஒரு புனித நிலையை அடியெடுத்து வைத்து சிறப்பாக வாழ வரவேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன்.